இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு புதிதாக கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு புதிதாக கட்டப்பட்டு இப்போ 3 வருடங்கள் தான் ஆகுது. இந்த 3 வருடங்கள் ஆகிற இந்த புதிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 பரப்பு காணிக்கை கட்டப்பட்டிருக்குது. 1.5 பரப்பு காணியோட சேர்த்து இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க, அதாவது விற்பனை விலை என்ன விலை சொல்கிறாங்க, இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தோற்றத்தையும் இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா, ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ. யாழ் மாவட்டம், வடமாகாணம், இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் போட்டு கிடக்குது விற்பனைக்காக. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ. இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்டு பார்ப்போம். முதலாவது விடயம், யாழ் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விடயத்தை பார்ப்போம். யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து மானிப்பாய்க்கு போகிற பிரதான வீதியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 500 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது. இந்த வீடு யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பிரதான வீதியில் இருந்தும் 500 மீட்டர் தூரம், அதாவது யாழ் மானிப்பாய் பிரதான வீதியில் ஆறுகால் மடம் என்ற இடத்துல ஆறுகால் மடம் பிரதான வீதியில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டினுடைய அளவு திட்டம் நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி 1.5 பரப்பு காணிக்கை தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை முதல் பார்ப்போம். மொத்தமாக எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 3 அறைகளோடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய ஹோல் தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது ஹோலுக்கு. அதோடு இணைந்து மொத்தமாக 3 அறை ஹோல் கிச்சனோட அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல், அதாவது வடக்கு பக்கம் பார்த்த வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு. இந்த வீட்டினுடைய 4 புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறங்களுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய இந்த காணி 1.5 பரப்பு காணிக்கு இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. இந்த குழாய் கிணறு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது. அடுத்ததாக இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 1.5 பரப்பு காணிக்கை இந்த வீடு தவிர்ந்த சூழவுள்ள பகுதிகளில் நடப்பட்டிருக்கிற பயன்தரும் மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தென்னை மரம், அதே நேரம் வளர்ந்த நிலையில் இருக்கிற பாக்கு மரம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்தரும் மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட 1.5 பரப்பு காணிக்கை இருக்குது. இந்த வீடு பற்றிய பொதுவான தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இந்த 1.5 பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை, மொத்தமாக இந்த 3 வருடத்தில் கட்டப்பட்ட புதிய வீட்டுக்கும் காணிக்கும் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது. 2 கோடி ரூபாய் சொல்லினோம். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைகளை பேசி கதைக்க முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விவரத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்த்து விடுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த 2 இலக்கங்களில் ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் பார்த்து விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னாலோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்பினாலோ இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுபோல் உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் அழைப்படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போகிறீங்க அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள், மிக முக்கியமாக உறுதிகள், தோம்புகளை நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளை கூடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும்.
அறிவுறுத்தலுக்காக இந்த விடயம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.